ஸ்டார்டிங்ல ஷின்சான் டோஜோவை தான் ஃபர்ஸ்ட் காமிக்கிறாங்க. அதான் காட்சுமி ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பானா. ட்ரைனிங் எடுக்க போதும் கூட ஹன்மா சொன்னதே நினைச்சு பார்த்துட்டு இப்போதைக்கு காட்சுமி வந்து அவனே ஒரு யூஸ்லெஸ் மாதிரி உணர்ந்துட்டு இருக்கான். இந்த டோஜோவோட சேர்மனா இருக்கிறதுக்கே தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு போனா. அப்படி இருந்தாலுமே கூட பிக்கில் கிட்ட சண்டை போடணும் அப்படிங்கிற வரை அவனை விட்டு போகவே செய்யல. அப்பதான் அவரோட பீப்பிள் ஒருத்தன் ஃபோன் பண்ணி பில் தப்பிச்சு போயிட்டான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. நெக்ஸ்ட் மார்னிங் அவரோட டோஜோல உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்டுமே கேதர் பண்ணி ரெட்ஸுக்காக நம்ம பிக்கில் அரேஞ்ச் பண்ண போறோம். போலீஸ் ஆல்ரெடி பிக்கில் தேடிட்டு இருக்காங்க. அவங்க தேடி கண்டுபிடிச்சதுக்குள்ள நம்ம அவனை கண்டுபிடிச்சாகணும். அதனால ஜப்பான்ல இருக்கிற நம்மளோட எல்லா பிரான்ச்சுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிருங்க. இந்த மாதிரி ஷின்சான் டோஜோல எல்லா மெம்பருமே பிக்கில் தேடிட்டு இருக்க. இப்போதுல அவங்க சர்ச் பண்ண தான் போறாங்க. இன்னைக்கு நைட்டே பிக்கில் வந்து ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு ரெட் ஏரியா மாதிரி தான் தெரியுது. ஒரு ஹோட்டலோட மேனேஜர் வந்து பிக்கில் வந்து கஸ்டமர் பிடிக்க பாக்குறாரு. அவருமே என்ன தெரியாம முடிச்சிட்டு இருக்க நேரத்துக்கு காட்சியோட ஆளு நல்ல ஒருத்தர் வந்துருவான். அது மட்டும் இல்லாம ஹோட்டலோட மேனேஜர் கிட்ட வந்து எங்களோட ஆளு நாங்க அவனை இப்ப கூட்டிட்டு போறோம் சொல்லுவானா. மேனேஜருமே வந்து அவனோட ஃப்ரெண்ட் இல்ல அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருவாரு. வந்து கஸ்டமர் விடுற மாதிரியே தெரியல. அப்பதான் டெப்போ காட்சிமே வந்து பிக்கில் கூட சண்டை போடணும் அலையறான்ல. கேள்விப்பட்டு காட்சிமே பார்க்க வந்திருக்காரு. தெரியுமா மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் சர்வே பண்றதுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு. வந்து அவங்க கூட ஃபைட் பண்ற அளவுக்கு கேப்பபிளான ஆளே இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பாசத்துல தான் சொல்றாரு. அதான் காட்சிமே டெப்போ கிட்ட நீ சேர்மனா இருக்கும்போது எல்லாத்தையுமே சண்டை போட்டு தானே முடிவு பண்ணுவீங்க. இப்ப சண்டை போட்டு பார்த்தலாம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சண்டைக்கு ரெடி ஆயிட்டு இருக்க. ரெண்டு பேரும் பிக்கிலுக்காக சண்டை போட்டுட்டு இருந்தாங்களா. கடைசியில அந்த மேனேஜர் எவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்த்து விட்டு கொடுத்துருவாரு. ஓகே இப்ப எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. பிக்கில கூட்டு பேர்லாம் பார்த்தா அந்த ஸ்பாட்டுக்கு எதிர்பாராத விதமா ஹனயாமா வந்துருவாரு. ஹனயாமாவுமே பிக்கில் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியுமா. அந்த கூட்டத்துக்கு தெளிவு மாதிரி இருப்பான். அவன் ஹனயாமாட்ட வந்து பேசலாம் போவான். அப்ப ஹனயாமா கூட வந்தவன் அவன் பின்னாடி கத்தி வச்சு சைடு கூட்டு போகும்போது இவனும் காட்சியோட வேட்ஸ்க்கு அந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்குறானா. அவன் கையில இருந்து நைஃபை தட்டி விடும்போது நேரா பிக்கிலோட கைக்கே போயிடான். அது ஹனயாமா தான் சேர்த்து பிடிச்சுப்பாரு. அவனுக்கு ரெண்டு பேருமே கொடுக்குற கிரிப் டைட்டன்ஸ்ல அந்த நைஃபே ரெண்டு துண்டா போயிடும். இந்த சைடு காட்சி டெப்போ தோக்கடிச்சிட்டு பிக்கில பாக்குறதுக்காக கிளம்பிட்டு இருக்கேன். ஹனயாமா அடிச்சு வீசிடுவான். அதை பார்த்த உடனே நைஃப் வச்சிருப்பான். அவனோட பாஸ் தானே ஹனயாமா. அவன கோவத்துல பிக்கில் கிட்ட சண்டைக்கு போறான். ஆனா பிக்கில அவனோட கையை பிடிச்சு ஒண்ணுமே இல்லங்கிற மாதிரி கிரம்பிள் பண்ணி விட்டுருவான். பிக்கில் இந்த இடத்த விட்டு போகாம என்னெல்லாமோ பண்ணி தடுக்கலாம் பாப்பானுங்க. பிக்கில் அவங்களை அடிச்சு போட்டுட்டு முன்னேறி போக ஆரம்பிக்கிறான். அதான் ஹனயாமா அவனை தடுக்கிறதுக்காக போவாரா. அவரையுமே ஈஸியா தள்ளிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நினைப்பான். அவனுக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒரு ட்ரிசர் ட்ராப்ஸ் இருந்து தடுக்கிற மாதிரி ஃபீல் பண்றான். அப்பதான் ஒத்தியான ஆப்ரேட் கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு பிக்கில் எக்ஸைட் ஆவான். ஹனயாமா அவனோட கண்ணத்துல கை வச்சு ஒரு பிரச்சனை இல்ல பின்னாடி பார்த்து பாக்கி நீ ரொம்ப லைட்னு சொல்லுவாரு. அப்பதான் பாக்கி பிக்கில பார்த்து ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவானா. திருக்கிற எல்லாரும் என்னது அழகா இருக்கா அப்படின்னு சொல்லி வச்சுட்டு பானுங்க. ஆனா நமக்கு ஒரு விஷயம் சொல்றாங்க. ஹியூமன்ஸ் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு பொருள் உருவாக்கினாலோ இல்ல கெட்ட விஷயத்துக்கு ஒரு பொருள் உருவாக்கினாலுமே கூட இது வந்து அழகா இருக்கணும் அப்படின்னு டிசைன் பார்த்து உருவாக்குவாங்கல்ல. இந்த மாதிரி இவனும் ஒரு படைப்பு அப்படிங்கிற மாதிரி பாக்கி மீன் பண்றான். பாக்கியத்துக்கு முன்னாடி பிக்கில பார்த்தா என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலே இல்லாம தானே இருந்திருப்பான். அதனால பிக்கில் அவன் கண்ணு முன்னாடி இருந்த உடனே என்ன பேசுனே தெரியாம வளர்த்துட்டு பானா. இதுக்கு முன்னாடி ஹன்மா வந்து பிக்கில் கை கொடுத்தாரு. அதே மாதிரி பாக்கிக்கு கை கொடுப்பானா. பாக்கியமே திருப்பி கை கொடுக்க ஹன்மா வந்து பிக்கிலுக்கு பண்ண மாதிரி இப்ப பாக்கி பண்ணி விட்டுருவான். பாக்கி ஃபர்ஸ்ட் அதை ஃபீல் பண்ணி ஃபெயிண்டடா இருந்த மாதிரி இருந்தாருமே கூட ஆனா பிக்கிலோட ஃபேஸ்ல ஒரு கிக் கொடுத்துருவானா. கிக்க வந்து பாக்கி அன்கான்சியஸா தான் கொடுத்திருப்பான். அவனே வேணும்னு கொடுத்துருக்க மாட்டான். பிக்கிலுமே பதிலுக்கு ரியாக்ட் பண்ண மாதிரி தெரியல. பாக்கி பார்த்து வா போலாம் அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பானா. அதனால பாக்கி ஹனயாமா பிக்கில் இவங்க மூணு பேரும் நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்தை காட்சி கிட்டே சொல்ல காட்சி பிக்கில் கிட்ட சண்டை போடலாம் அப்படின்னு அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்பான். பயங்கர டிசப்பாயின்மெண்டா இருந்தாலுமே கூட நம்மளோட வேலையை பாக்கி இல்ல ஹனயாமா யாரு பண்ணாலும் ஒரு பிரச்சனை இல்ல. அப்புறம் அந்த குரூப்புக்கே பாஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. உங்களுக்கு ஓகேவா உங்களை விட நமக்கு தான் பிக்கில் அவெஞ்ச் பண்ண நிறைய ரீசன் இருக்குது. ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது காட்சி அவர் இருக்கக்கூடிய டிப்ரெஷன்ல நீ மாதிரி ஒரு உதவ பிக்கில தூக்கடிச்சிடும் நினைக்கிறியா நான் கேட்டு எல்லாருமே வாய பழந்துட்டு இருப்பாங்க. காட்சிமே எப்படி பேசுறது. சோ இதெல்லாம் இங்க முடிஞ்ச பிறகு பிக்கிலுமே பாக்கி அந்த எனக்கு கூட்டு வந்திருப்பானா. அந்த உடனே டோக்குவா கொஞ்சம் எங்கடா போனேன் ரிசல்ட் பிக்கில பார்த்து கத்திட்டு பாரா. பாக்கியுமே பிக்கில் எதுக்காக இங்கே கூட்டு வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு பானா. எனக்கு புரியலையா பாக்கி அவங்க கூட ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் எனக்கு கூட்டு வந்திருக்கான்னு சொல்லுவாரா. பாக்கியமே ஒரு கிரேஸ்ல சண்டை போட ரெடி ஆயிட்டு இருக்கும்போது நம்ம நீ இன்னசென்ட் ஃபைட் பண்ணி ஆகணுமா கேட்ட உடனே பாக்கி ஆமா நான் தானே தப்பு பண்ணிட்டு இருக்கேன். முன்னாடி சும்மா இருக்கிற மிருகத்துக்குலாம் சண்டை போட்டுப்பான் போல. யோசிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்து அதான் இப்ப சண்டை போடலாம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லலாம். சடனா பிக்கில் பாக்கி அடிச்சு ரொம்ப தூரமா வீசிடுவான். இங்க ஹனயாமா என்ன நடக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்குதுக்குள்ள இதெல்லாம் பண்ண பிக்கில் வந்து ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிட்டு பானா. அந்த டான்ஸை பார்த்தே ஹனயாமா சொல்லிடுவாரு இது வந்து விக்டரிக்கான டான்ஸ் தான் சொல்லுவாரா. அங்க பாக்கி ஒரு அடிக்கே மட்டையாயிட்டான். தோக்கு அவனை சாப்பிடறதுக்குள்ள நம்ம அவனை தூக்கிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரா. ஆச்சுமே பிக்கில தோக்க அடிக்கணும் அப்படிங்கிற கிரேஸ்ல இந்த கராத்தே தவிர வேற ஏதாவது ஒரு டெக்னிக் அவனை தோக்கடிக்க ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு வச்சுட்டு இருக்கும்போது ரெட்ஸ் அந்த இடத்துக்கு ஒரு ரூமர் கேள்விப்பட்டு வந்திருப்பாரு. இவனுக்கு ரெட்ஸ் பிக்கில் டிஃபிட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவனை அரேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சான் டோஜோல எல்லாருமே சுத்திட்டு இருக்காங்களே. அதை பத்தி தான் ரெட்ஸ் வந்து கேட்க வந்திருப்பாரா. இந்த எண்ட்ல நமக்கு என்ன தெரிய வருதுன்னா ரெட்ஸே சொல்லுவாரு உனக்கு அவன் கூட சண்டை போடணும் அப்படிங்கிறதுக்காக வெஞ்சன்ஸ் அப்படிங்கிற போர்வைக்குள்ள மறந்த மாதிரி தானே இருக்கும். ரெட்ஸுமே வந்து காட்சிமையோட ஒரு ஸ்டெப் அதிகம் தான். இருக்கும்போது காட்சி அவங்க கூட சண்டை போடணும் அப்படின்னு இவ்வளவு ஈகரா அலையறாங்க. இதை வச்சு நம்மளே சொல்லிடலாம் அவனோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல தான் பிக்கில் கூட சண்டை போடணும் அப்படின்னு அலையறான். ரெட்ஸோ காட்சிமை பார்த்து நான் உனக்கு நிறைய டெக்னிக் சொல்லி தரேன். இது வந்து அவங்க கூட நீ சண்டை போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கராத்தே கண்டுபிடிச்சு இப்போ 500 வருடங்கள் தான் ஆகுது. ஆனா குங்ஃபு வந்து 4000 இயர்ஸா இருக்குதா. இது வந்து கராத்தே வேலை அவனை தோக்கடிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா காட்சி நான் கராத்தே வச்சு தான் தோக்கடிப்பேன். அந்த கராத்தே எங்க இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லும்போது சரி நீ குங்ஃபு பழகினாலும் பரவாயில்ல பழகிற டெக்னிக்ஸ் அவனுக்கு அசிஸ்ட் பண்றதுக்காக நான் இருக்கட்டுமான்னு கேட்கும்போது காட்சி ஃபர்ஸ்ட் வேணாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சாலும் சரி பரவாயில்ல அப்படின்னு ஒத்துக்கிறாரு. மார்னிங் பாக்கியோட வயிற்றுல பார்த்தோம்னா பிக்கில் மிதிச்ச தேட்டா இருக்குல்ல அது அந்த அளவுக்கு பதிஞ்சிருக்கு. நான் நேரத்துக்கு ஹன்மா பத்தி எப்படி பேசிட்டு பாரு அப்படின்னு மிக் பண்ணி பாக்குறான். இந்த மாதிரி அன்பிரிப்பேர்டா ஒருத்தங்கிட்ட சண்டைக்கு போன இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படி மிக் பண்ணிட்டு பானா. அப்பதான் டோக்குக்காக ஹன்மா கிட்ட பாக்கி அவனால முடிஞ்சதை பண்ணான்னு சொல்லும்போது நான் முடியும் நான் இதை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் லூசர்ஸா இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அம்மா பாக்கி எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காருனா அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தூங்க முடியாம இருப்பான் பாருங்களேன் அப்படின்னு ஹன்மா சொல்லிட்டு பாரா. நீங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் பாக்கியால தூங்கவே முடியல. நடந்ததை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான். பாக்கி கிட்ட என்ன தோணுது நான் பிக்கில தோக்கடிச்சா இப்ப இருக்கிற லெவல ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். அம்மா வந்து பிக்கில விட பலசாலி அதை ஒத்துக்கிட்டே ஆகணும். அதான் ஹன்மாவை பிக்கிட்டே விட மாட்டேங்கிறாங்க. ரெட்ஸ் காட்சி கிட்ட கராத்தேல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலரான பஞ்ச பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ் இப்போதைக்கு அந்த பஞ்ச் மட்டும் தான் எஃபிஷியன்டா இருக்குதா. இந்த பஞ்சில தான் உங்களோட ஃபுட்ல இருந்து கைக்கு ஸ்ட்ரென்த் இன்ஸ்டால் பண்ற மாதிரியான ஒரு டெக்னிக்கா இருக்கு. ரெட்ஸ்மே சொல்ல ஆரம்பிக்கிறாரு
இந்த டெக்னிக்கை மாஸ்டர் பண்ணது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காக்கு மட்டும் தான் சொல்லுவாரா. ஆனா இதை உன்னால முடிஞ்ச அளவு சீக்கிரமா மாஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா ப்ரொஃபசர் வந்து பிக்கல் அடைச்சு வைக்கிறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாரு. அந்த டோக்கியோ வந்து அவன் அடைச்சு வைக்கிறதுக்கு ஃபெசிலிட்டி தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் சொல்லும்போது, பிகாஸ் பிக்கல் வந்து பாக்கியை கிக் பண்ண பிறகு 5 வருஷம் அந்த இடத்த விட்டு நகலவே இல்லையா. பிக்கல் வந்து இந்த ஜோனை வந்து அவனோட இடமாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படின்னா அவனுக்கு இந்த இடத்துல காம்படிஷனுக்கு ஆளும் இருக்குது, அதே சமயத்துல அவனுக்கு ஃபுட் அப்படிங்கிறது எப்ப தேவைப்பட்டாலும் கிடைக்கும் செய்யறா. டோக்கியோவாமே சொல்றாரு இந்த காட்சி எல்லாம் தேவையில்லை, அவன் இந்த இடத்த விட்டு போக முயற்சியா பண்ண மாட்டான் பாருங்களேன். டோக்கியோவா சொல்லிட்டு இருக்கும்போது பிக்கல் சடனா எந்திரிச்சு சுத்தி பாத்துட்டு இருப்பானா. டோக்கியோவா இங்க இருந்து பிக்கல் எனக்கான ஃபுட் வந்துட்டு இருக்கு, அது வரைக்கும் கொஞ்ச நேரம் படுத்து தூங்குறியா அப்படின்னு சொல்லுவாரா. ப்ரொஃபசர் பைத்தியம் நீ சொல்றதா அவனுக்கு புரிய நினைக்கிறியா. ஆனா பிக்கல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரி தெரியுது, மறுபடியும் படுத்து தூங்க போயிருவானா. பாக்கி நெக்ஸ்ட் டைம் பிக்கல் கூட சண்டை போடும்போது அவனை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போனா. இங்க காட்சி மேரட்சி இவங்க 2 பேருமே புல்லட் சுட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. வந்து புல்லட் ரொம்ப ஸ்பீடா போகும்போது ஒரு ஷாக் வேவ் கிரியேட் ஆகுதுல, இதுவே ஒரு பிளாஷ் நடக்கும்போது கிரியேட் ஆகிற ஷாக் வேவ் வந்து டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸே உருவாக்குமா. ஆனா இது எதுவுமே ஹியூமன்ஸோட ஃபோர்ஸ் மூலமா ஷாக் வேவ் கிரியேட் ஆகிறதே கிடையாது. ஒரு ஜெட் இன்ஜின்ல ஒரு ஏரோப்ளேன் வந்து ஸ்பீடா போகும்போது அது மேக்ஸ் ஸ்பீட் அட்டைன் பண்ணும்போது ஷாக் வேவ் கிரியேட் ஆகுமா. ஹியூமன்ஸ் காரணமான்னு கேட்டா பின்னாடி இருக்கிற பவர் தான். இப்போ அதே ஷாக் வேவ் ஒரு ஹியூமன் யூஸ் பண்ணக்கூடிய பொருளை வச்சு கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விப் எடுத்து கம்மிப்பாரா. ஸோ அந்த ஷாக் வேவ் இருக்குல்ல அது வந்து ஷாக் வேவ் கிரியேட் பண்ணதான். உங்களை அதை ஃபீல் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது ஆமா ஷாக் வேவ் கிரியேட் பண்ண தான் செய்யுது. இப்போதைக்கு அவங்க ஒரு பஞ்ச் கண்டுபிடிச்சாங்கல்ல, பஞ்சில் இப்போதைக்கு மேக்ஸ் ஸ்பீட் அட்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களோட கோலா இருக்கும்போது அப்ராக்சிமேட்லி மேக்ஸ் ஸ்பீட் வந்து 1200 km/h வரும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இந்த பஞ்சில் மேக்ஸ் ஸ்பீட் அட்டைன் பண்றதுல ஒரு பிரச்சனை இருக்குது. கையில இருக்கிற போன்ஸ் இப்போதைக்கு கையில 4 ஜாயின்ஸ் ஆஃப் போன் மட்டும் தானே இருக்குது. அதை அச்சீவ் பண்றதுக்கு நம்மளோட ஸ்பைன் ஏரியா இருக்கல முதுகு பகுதி, இதுல உள்ள மாதிரியான போன்ஸ் இருந்தா ஃபிளெக்சிபிளா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நார்மலா பஞ்ச் பண்ணுறது ஓரளவுக்கு ஸ்பீட் அட்டைன் பண்ணாலுமே கூட அது அளவுக்கு எஃபிஷியன்டா இல்ல. அப்பதான் காட்சி வந்து இப்போதைக்கு கையை மடக்கி வச்சிருந்தா 5 ஜாயின்ஸ் மட்டும் தான் நம்மளோட கையில இருக்குது. நம்ம கையை ரிலீஸ் பண்ணி வச்சா நம்மளோட ஃபிங்கர் போன்ஸ் இருக்குல்ல, சோ இதெல்லாம் சேர்த்து நமக்கு ஒரு கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தலையில வீட்டுமே சேர்த்து ஒரு ஸ்ட்ரைக் கொடுக்கும்போது சவுண்ட் இந்த பில்டிங் தாண்டி வெளியே போய் கேக்குது. அதான் இவங்க 2 பேருமே ஒரு விஷயம் பேசிப்பாங்க. ரோச்சிடப்பா இருக்காருல, அவர் வந்து என்னால நிறைய மார்ஷல் ஆர்டிஸ்ட தோக்கடிச்ச பிறகு ஜப்பான்ல ஒரு சர்க்கஸ் இருக்கிற பையனை வந்து தத்து எடுத்துக்கிட்டாரு, மாதிரியான ஒரு கதை சைனால சுத்திட்டு இருக்கு அப்படின்னு வச்சு சொல்லுவாரா. நமக்கு அந்த குட்டி பையனோட டீடைல்ஸ் சொல்லுங்க சொல்லலாம், மேபி அது காசுமையா கூட இருக்கலாம். இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் விரும்புற மாதிரி சவுண்ட் கேட்கும். யார் வந்து நம்ம தாத்தா காக்கு தான் வந்திருப்பாரு, அவர்கிட்ட நீங்க ஏர்போர்ட்டுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிருந்தா நானே உங்களுக்கு கூட வந்திருப்பேன் அப்படின்னு வச்சு சொல்லிட்டு இருக்கும்போது காஷ்மீர் யாருமே தெரியாம திரும்ப முடிச்சிட்டு போனா. அப்பதான் ரெட்ஸ் வந்து காஷ்மீர் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். குங்ஃபு அப்படின்னு வரும்போது இவர் தான் எல்லாமே. அது மட்டும் இல்லாம இவரோட வயசு வந்து இப்போதைக்கு 142 ஆகுது அப்படின்னு சொல்லும்போது நான் அதே 142 அப்படின்னு சொல்லி காஷ்மீர் ஆச்சரியத்துல இருக்கும்போது அப்பதான் காக்க நீ யூஸ் பண்ண அந்த டெக்னிக்ல கொஞ்சம் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இவர் பெருசு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தே அப்படின்ற மாதிரி ரெட்ஸ் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க பேசுறது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இந்த வேர்டுல பெர்ஃபெக்ட் மூவ் அப்படின்னு ஏதாவது இருக்கா என்ன காஷ்மீர் எதுவுமே தெரியாம திரும்ப முடிச்சிட்டு இருக்கேன். சோ ஒரு முட்டை கொண்டு வர சொல்லுவாரு, அதை கைத்துல கட்டி தொங்க விட்டுட்டு நான் பெர்ஃபெக்ட் மூவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்ச் பண்ணுவாரா. அந்த பஞ்ச் போனது தெரியாது வந்ததும் தெரியாது. ஆனா அந்த முட்டையோட டிப்ல மட்டும் லைட்டா ஸ்கிராச் விழுந்த மாதிரி அது உடஞ்சு விழுமா. உனக்கு இந்த பஞ்ச் அச்சீவ் பண்றதுக்கு இத்தனை ஜாயிண்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்க, 100,000 எவ்வளவு நாளும் ஆட் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் நான் காட்சி காலையில இருந்து நைட் வரைக்கும் ட்ரைனிங் எடுத்துட்டே இருக்கிறான். காக்கு பண்ண மாதிரி அவனால பண்ண முடியல. இதை பிராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடி காக்கு வந்து நிறைய டிப்ஸ் கொடுத்துட்டு தான் இருப்பாரு. உங்களுக்கு பாக்குறதுக்கு தான் இந்த பஞ்ச் பண்றதுக்கு 5 போன்ஸ் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். பட் ஆனா ரியாலிட்டியில நான் இமேஜின் பண்ணதே வேற அப்படின்னு சொல்லும்போது அவரோட கையை வந்து எத்தனை ஜாயின்ஸால் உருவாக்கப்படுதுன்னு அவர் இமேஜின் பண்ணதை பார்க்கும்போது தான் நமக்கே தெரியுது. கையை வந்து அந்த அளவுக்கு பிளெக்சிபிளா நினைச்சிருக்காரு. காட்சியுமே அவனோட கையை வந்து வேற மாதிரி இமேஜின் பண்ணி பார்ப்பான். ஆனா அவனால முடியாது. அது எப்படி இமேஜினேஷன் வந்து ரியாலிட்டி ஓவர் கம் பண்ணி வர முடியும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். சோ அவனுக்கு வந்து நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்குது. ஆனா அவன் வந்து நிறைய எக்ஸாம்பிள் யோசிச்சு பார்ப்பான். நம்ம அவன் கிட்ட இருக்கிற முட்டையை வச்சு சொல்லிடலாமே, முட்டையோட செல் இருக்குல்ல அதுக்குள்ள இருக்கிற மஞ்சள் கருவை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வந்து அதே ஒரு ஸ்ட்ராங்கான செல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ரியாலிட்டியில அது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்ல. இந்த மாதிரியான இமேஜினேஷன் அது எதுக்காக பண்ணுதுங்க, ரீசன் சர்வைவலா தானே இருக்க முடியும். சோ நானும் சர்வே பண்றதுக்காக நான் இமேஜின் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால நெக்ஸ்ட் மார்னிங் வந்து இமேஜின் பண்ணிடுவான். அதே மாதிரி அந்த முட்டையோட செல்ல கரெக்டா அந்த பாட்டம் மட்டுமே உடச்சிருக்கும் போது அப்படின்னு ஒரு ஹோட்டல் டெப்போ காக்கு வச்சு எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்களா. என்னோட அந்த ஃபுட் டிஷ்ஷை பார்க்க வந்ததுக்கு நன்றி அப்படின்னு டெப்போ சொல்லும்போது அவனை பார்த்து அந்த மாதிரி அவனுக்கு தெரியலையே. அது மட்டும் நம்ம ரெச்சு நீ அந்த பையன் இதுக்கு முன்னாடி ஒரே பஞ்சில தோக்கடிச்சேன்னு கேள்விப்பட்டேன். அதை என்னால முடிச்சு நம்ப முடியல. அதுக்கு ரெச்சு அது வந்து பாஸ்ட் நடந்தது சொல்லும்போது மாதிரி அவங்க பேசிட்டு இருப்பாங்களா. அப்படின்னா காக்க நான் அவனுக்கு சொல்லி கொடுத்த பஞ்ச நேரத்துக்கு அவன் மாஸ்டர் பண்ணிருப்பான். இல்ல இதை இப்படி சொல்லக்கூடாது, அவன் சர்பாஸே பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லுவாரா. அவனோட ஃபுல் பாடியுமே வேற மாதிரி இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஃபோர்ஸ்லயே ஒரு பஞ்ச் பண்ணுவானா. அந்த ரூம்ல யாரோ பாம்பு வச்ச மாதிரி டாக்டர் அந்த பில்டிங்ல இருந்து எல்லா தாடுமே திருச்சி போக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அந்த ஹோல் பில்டிங்குமே ஷேக் ஆகும்போது இந்த ரூம்ல என்ன சவுண்ட் வந்துச்சு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பார்க்கும்போது இடத்துல காட்சி மீதோ உனக்கு சாதிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கேன். அவனும் இந்த இடத்துல என்னாச்சுன்னு கேட்பானா. இப்ப ஒரு கில்லர் மூவ் மாஸ்டர் பண்ண அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு எல்லாருமே வர ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஷாக்வே சவுண்ட் இருக்குல்ல அது பாக்கி ஒரு லேக் கிட்ட நடந்து போயிட்டு இருப்பானா. அந்த இடத்து வரைக்குமே கேட்டிருக்கோம். அந்த இடத்துக்கு தான் கேரியுமே கூப்பிட்டு இருப்பானா. சரி பாக்கி யார் கூட சண்டை போட போற அப்படின்னு கேட்கும்போது உடனே அவனுக்கு முன்னாடி ஒரு டீரெக்ஸ் இமேஜின் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த டீரெக்ஸ் கூட சண்டை போட ரெடி ஆயிட்டு இருக்க. ஆச்சுமே டோக்கியோ கிட்ட பிக்கில் கூட சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். உடனே அவர் பிக்கில் கூட சண்டை போடணும் 2 கண்டிஷன் வச்சிருக்காரு. அதுல வந்து மார்னிங் 6 மணிக்கு சண்டை நடந்துருமா. செகண்ட் கண்டிஷன் வந்து பேஸ்பால் ஸ்டேடியம் தான் நடக்க போகுதான். இந்த அந்த அரங்கான நடக்க போறது இல்ல. காட்சி அந்த பேஸ்பால் ஸ்டேடியம் குள்ள போறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்ல யாரும் இருக்கிற மாதிரி இருக்கும். யாரும் பார்க்கும்போது அது காட்சியோட மாமா தான் இருக்காங்க. உன்னோட அப்பா சொன்னாரு இந்த மேட்ச் உனக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு கேள்விப்பட்டேன். அதனாலதான் உனக்கு முக்கியமான ஒரு பர்சனை மீட் பண்றதுக்கு கூட்டு வந்திருக்கேன்னு சொல்லுவாங்களா. அதை விட முக்கியமான பர்சன் வேற யாரும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹக் பண்ணும்போது உங்களுக்கு அவங்க இன்வைட் பண்ண அந்த பர்சனை வர சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கிளம்பிடுவாங்க. அவங்க இன்வைட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்மியோட ஒரிஜினல் மதர் இருக்காங்களா, அவங்கள தான் இன்வைட் பண்ணிருப்பாங்க. சோ இப்போ நம்ம அந்த சர்க்கஸ் ஸ்டோரி தெளிவா பார்க்கும்போது நம்ம அப்ப பார்த்த மாதிரி தான் அந்த சர்க்கஸ் பார்க்க தான் போயிருக்காரு. இடத்துல காட்சியோட டேலண்ட் பார்த்து வேந்திருக்காரு. பட் ஆனா ஆக்சிடென்ட்லி அந்த இடத்துல காட்சியோட ஃபாதர் இறந்து போற மாதிரி ஆகுது. சோ அதனால தான் டெப்பா வந்து காட்சி அதுக்கடுத்து தத்து எடுத்துப்பாரு. மாதிரி ஃபேமிலி டிராமா போயிட்டு இருக்கேன். அதை கேட்டு ரொம்பவே எமோஷனலா அழுதுட்டு இருப்பாரா. சோ இதெல்லாம் முடிஞ்ச அந்த பேஸ்பால் ஸ்டேடியம் கூட நடந்து போயிட்டு இருக்கும்போது பாக்கி அங்க ரெட்ட வெள்ளத்துல நின்றுட்டு இருப்பானா. டீரெக்ஸ் கூட சண்டை போடுறதுல இந்த அளவுக்கு காயம் போட்டுருக்கும் போல. அவனோட சின்ன சேட் பண்ணிட்டு உள்ள போக ஆரம்பிக்கிறான். ஸ்டேடியம் குள்ள போகும்போது காட்சி சேர் பண்றதுக்காக ஸ்டேடியமே ஃபுல் ஆகிற அளவுக்கு 55,000 பேர் பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. எல்லாருமே காட்சியோட ஃபாலோவர்ஸ் தான். அவங்க கத்துற சவுண்ட் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஷாக்கை கிரியேட்
ஸ்ட்ரென்த் கொடுக்கும்போது பிக்கில் நெக்ஸ்ட் மூவ் பண்றதுக்கு இல்லையா அவங்களோட பால்ஸ் ஒரு கிக் கொடுக்க காட்சி சண்டை போடுறது தர பார்த்துட்டு காட்சி இவ்வளவு ஓப்பன் ஆகிட்டா எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி வச்சுருப்பாரு. நெக்ஸ்ட் பிக்கில் காட்சி நோக்கி ஒரு கிக் கொடுத்து அதை காட்சி பிளாக் பண்ணாலுமே கூட அதை பார்த்து டேமேஜ் வந்து எதிர்க்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குது. இவ்வளோ நேரம் விளையாண்டு இருந்த பிக்கு பேச சண்டை போட ரெடியாக இருக்கும்போது அந்த பாக்கியுமே பார்த்துட்டு நம்ம ஒரு ஸ்டான்ஸ் மாதிரி இருக்குன்னு யோசிக்கும்போது அப்போ தான் பிக்கில் காட்சியை பஞ்ச் பண்ண வரும்போது காட்சி அவன் கற்றுக்கிட்ட வீட்டு டெக்னிக்கை வச்சு பஞ்ச் பண்ணுவானா டேமேஜ் பிக்கிலுக்கு எந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா பிக்ஸோட டேக் ஒதுக்கி இருக்குது அவர் அந்த மாதிரி அவங்க ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. அஞ்சில் கிரியேட் அந்த ஷாப் இருக்குல்ல ஏஜில் இருக்கிறவங்களால அதை காடு கொடுத்துக்கலாம் கேட்க முடியாது. நமக்கான டேமேஜ் அவங்க வந்து பிக்கில் முட்டி போட்டு உட்காந்துருவாங்க. அந்த மேக்ஸ் வேலை பஞ்ச் பண்ணனால காட்சியோட கை இருக்குல்ல ஸோ அந்த பிக்ஸ் வந்து ஃபுல்லாக கிரஷாக இருக்கு. கேம் பிக்கில் அட்டாக் பண்ண வரும்போது மேக்ஸ் ஒரு கிக்கும் ஒரு பஞ்சும் கொடுக்குறான். பிக்கில் வந்து தரையில லையாய் படுத்த மாதிரி தான் இருக்கு. அதை டோக்கு பாக்கியை பார்த்து நினைக்கிற பிக்கில் தோத்துட்டானே இல்லையா பாக்கி அதே இருக்குன்னு பதில் சொல்லாம இவனை சும்மா நான் பண்ணி போடுறதுக்கு கையை ஒரு காலை சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்குமா. சினியோட நிலைமை வந்து ரொம்பவே மோசமா இருக்குது. அந்த டோக்கு பிக்கிலோட பாடி எந்த அளவு உருவாக்கப்பட்டதியா இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு யோசிக்கும்போது நிறைய ப்ரொஃபசர் வந்து ஒன்னும் பிக்கிலோட பாடினால அந்த பாதிப்பு ஏற்படல இது வந்து நார்மல் ஏரால தான் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லுவாரா. சவுண்ட் பேரியர் இருக்குல்ல மேக்ஸ் ஸ்பீட் ரீச் பண்ணும்போது ஃபிளைட்ல இருக்கல அது வந்து மோஸ்ட்லி விஸ்டண்ட் ஆயிருமா. பட் ஆனால் சம்டைம்ஸ் சவுண்ட் பேரியரை பிரேக் பண்ணி போகும்போது ஃபுல் ஸ்டீலால உருவாக்கப்பட்ட ஃபிளைட்டே கிராஷ் ஆயிருமா. காட்சி பஞ்ச் பண்ணும்போது நடந்திருக்கு. கரெக்டா சவுண்ட் பேரியரை பிரேக் பண்ணும்போது அவரோட ஃபீஸ்ட் வந்து கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாரா. அங்க பிக்கல் ஆல்ரெடி ரெக்கவர் ஆக்கி எந்திக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த பிக்கலுமே ஹண்டிங் போஸ் வர ஆரம்பிக்கிறான். இவ்வளவு நேரம் உற்சாகத்துல இருந்த ஸ்டேடியம் ஃபுல்லாவே அடுத்து என்ன நடக்கணும் அப்படிங்கிற யோசனை எல்லாருமே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா காட்சி இன்னொரு டெக்னிக்குமே வச்சிருக்கான் போல. மறுபடியும் சுட்ட பையன் நிற்கும்போது இந்த டெக்னிக் என்னன்னு பாத்தீங்கன்னா விப் டெக்னிக் தான் யூஸ் பண்ணிருக்கான். ஆட்டோ இருக்கலாம் அதே மாதிரி பிக்கல் அடிக்க போன தடவை காட்சியோட வரல் மட்டும் தான் போச்சு. ஒரு சைடு ஃப்ரெஷ்ஷே இல்லாம போகுது. காட்சி அவனோட கையில இருக்கிற போன்ஸ் பார்த்துட்டு நார்மல் போன்ஸ் வந்து ஒரு சாட்டே ஆக முடியாது அப்படிங்கிறத நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ரத்த ஓட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதனால அவங்க கிட்ட இந்த பெல்ட் எடுத்து அந்த கையில பிளட் லீக் ஆகிற மாதிரி கட்டிப்பான். அந்த சைடு பிக்கில் வந்து மட்டையை கிடப்பானா காட்சி மிட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷத்துல இருக்கும்போது மூமெண்ட் அந்த அளவுக்கு அமேசிங்கா இருக்கும். அப்ப பிக்ல நோட் பண்றான். வந்து நான் தான் கிடைக்கல தூங்க போன தோண உடனே பார்த்து தூங்க ஆரம்பிச்சிருக்கான். இதே ப்ரொஃபசர் வந்து டோக்கியோவா பாக்கி கிட்ட சொல்லும்போது அதனால இதை நம்பவே முடியல. காட்சி இவ்வளவு கஷ்டப்பட்டு சண்டை போட்டுருக்காருல பிரேக் பிக்கில் ஃபைட்டோட நடுவில் தூங்கிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி பயங்கர டேமேஜ் இருக்கானா ஒருத்தருக்கு அந்த அனிமல் வந்து எனக்கு கொஞ்சம் நேரம் தானாவே சுத்துறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அதனால பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். அப்பதான் பிக்கிலோட கண்ணில் இருந்து கண்ணீர் வரதை பார்த்து காட்சிக்கு டோக்கியோவா சொன்னது எல்லாமே ஞாபகம் வர ஆரம்பிக்குது. இது வந்து அவனோட ஆப்னண்ட் ஒரு ஒருத்தியான ஆப்னண்ட் கருதனா மட்டும்தான் சாப்பிடும்போது தண்ணீர் செல்வாங்க. அதை பார்த்து காட்சிக்கு இல்லை அவன ஒரு ஒருத்தியான ஆப்னண்ட் கருதனை நினைச்சு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதுவும் கஷ்டப்பட்டு ரிலீஸ் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிற்கும்போது இல்லை அவனை சாப்பிடறதுக்கு ரெடியாக ஆரம்பிக்கிறான். பிக்கல் காட்சியோட கையை மட்டும் தனியா பிச்சுட்டு போக அவன் அவ்வளவுதான் அவளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்காரு. ஆனா காட்சி நான் பிக்கல் என்னோட கை டேஸ்ட் நல்லா இருக்கா உங்களை சண்டை போடணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது நான் இதையும் சேர்த்து முடிவு பண்ணிட்டேன். கண்டிப்பா தெரியும் நான் மறுபடியும் இதோட போக போறது இல்ல என்ன ஃபுல்லா சாப்பிட்டு அதுதான் எனக்கு கிடைக்கிற ஹானர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. இதுமே காட்சிமே சாப்பிட கிட்ட வந்துட்டு இருக்கும்போது பிக்கல நான் மன்னிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஸ்னைப்பர்ஸ் இந்த ஸ்டேஜுக்கு இன்செட் தான் பண்ணி வச்சிருப்பாரு போல. இவங்களும் பிக்கல சுடுறதுக்கு தயாராகிட்டு இருக்கும்போது எப்போதான் அவரை வந்து சுட விடாம தடுக்கிறாரு. என்னோட பையன் இவ்வளவு நேரம் சண்டை போடுறதுக்கு கேவலம் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கண்ணை கீழே வைக்க சொல்லி சொல்லுவாரா. இந்த பிராமிஸ் அப்படிங்கிறது அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு இடையில பண்ணிக்கிட்டாங்க. இதுக்குள்ள இன்டர்ஃபியராக உனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது இப்படி சொல்லிட்டு இருக்கேன். காட்சியோட பாடி சாப்பிடறதுக்கு முன்னாடி ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறான். மாதிரியான ஒரு சீன் இதுக்கு முன்னாடி யாருமே பாத்துருக்க மாட்டாங்க. எல்லாருமே ஆச்சரியத்துல இருக்கும்போது இந்த அளவுக்கு பிக்கல் காட்சியோட பாடிக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு காரணமா தான் இருக்க முடியும். இது அவனோட டைம்ல சண்டை போட எனிமிஸ் எல்லாருமே அவனோட பெருசா இருப்பாங்க. அவனோட பெருசாவும் ரொம்பவே பலசாலியாவும் இருப்பாங்க. அந்த காட்சி பிக்கல விட சைஸ்ல ரொம்பவே சின்னதா இருக்கும்போது கூட இந்த டைனோசர் எல்லாம் இருக்குல்ல அதுங்களால கொடுக்க முடியாத ஒரு இம்பாக்ட் காட்சி கொடுத்துருப்பாங்க. பிக்கு எந்த அளவு காட்சியோட பாடியை சாப்பிடவே இல்ல. எம்சி ஸ்டமக்ல நடந்து போனாலுமே கூட அவனோட மனசு வந்து இந்த ஃபைட் பண்ணதுல நிறைஞ்சு பேருக்கு நெக்ஸ்ட் காட்சிமே தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டேடியத்துல வேணா 50,000 பேர் இருந்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா ஒரு சில காணாம போன மாதிரி இருக்கும். இதான் காட்சிமே தூக்கிட்டு வரவங்கள பார்த்து பயங்கர சிந்தனையில இருக்கும்போது உண்மையாவே என்ன நடந்திருக்கு அங்க இருக்கிற 50,000 ஃபாலோவர்ஸும் காட்சிக்கு ரெஸ்பெக்ட் செலுத்துற விதமா ஈடோன் பண்ணி மரியாதை செலுத்திருக்காங்க. அதனால அந்த ஸ்டேடியத்துல யாருமே இல்லாத மாதிரி தெரிஞ்சிருக்கும். பாக்கியமே காட்சியை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் உள்ள ஃபைட் பண்ண வரும்போது காட்சி எனக்கு முன்னாடி ஃபைட் பண்ண போறியா அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பான். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கற காட்சி இந்த அளவுக்கு ஃபைட் பண்ணுவா சொல்லிட்டு ஃபீலிங் தான் டெப்போ சைடுமே அவர் வந்து காட்சி கிறுக்குத்தனமா பேசும்போது பைத்தியமா இருப்பானோ அப்படின்லாம் யோசிப்பார்ல. சீரியஸா தான் சொல்லியிருக்கான் அப்படிங்கறது அவருக்கு இப்பதான் புரிய வருது. நெக்ஸ்ட் காட்சி ரெட்ஸ் வந்து டிவி கொடுத்துட்டு பாரா அப்பதான் ரெட்ஸ் காட்சியை பார்த்தவங்க நினைச்சா ரொம்ப ப்ரௌடா இருக்குன்னு சொல்லும்போது இங்க ரெண்டு பேருமே இல்ல என்னால இதை சாதிக்க முடியாது அப்படின்னு காட்சியும் சொல்லுவானா. அந்த ரெண்டு பேரும் யாருன்னு பாத்தீங்கன்னா ரெட்ஸ் அண்ட் காக்கு இருக்காங்களா அவங்க தான். மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது வெளியே இருந்து அப்ப நீங்க என்ன வின் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி வருவானா. சின்ன அதை கேட்டுட்டு நீ எப்படி இந்த மாதிரி சொல்லலாம் அவனை நோக்கி போகும்போது அப்பதான் காட்சியும் அவன் நான் வின் பண்ணல அப்படிங்கிறது உண்மைதான். நான் என்னோட ஃபுல்லா கொடுத்து சண்டை போட்டேன் அப்படிங்கறத நீ ஒத்துக்கிட்டே ஆகணும். அவன் கையில இருந்து ரோஸ் ஃபுல்லா கசிக்க எடுத்துட்டு மேல மோதிர வச்சு அவன் ஃபுல் கொடுத்து சண்டை போட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது எங்க அந்த சீனை கட் பண்ணி எனக்கு நைட்டு ஹன்மா இருக்கார்ல டோக்கியோல இருக்கிற பார்ட்டி ஸ்ட்ரீட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது டெப்போவுமே மீட் பண்றாரா. ஹன்மாவும் டெப்போவை பார்த்துட்டு நீ கூட சண்டை போட வரலன்னு நினைக்கிறேன். இல்ல நான் கூட சண்டை போடுறதுக்காக எல்லாம் வரல நம்ம ரெண்டு பேருக்கு கொஞ்சம் சேர்ந்து ட்ரிங்க் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது பார்ல உட்காந்து ரெண்டு பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் டெப்போவுமே ஹன்மா கிட்ட சொல்லுவாரா எனக்கு பிக்ல நம்ம மீட் பண்ணும்போது காட்சியை பார்த்தோன்னு சொன்னல அந்த டைம்ல தான் அவனுமே முடிவெடுத்தான் நம்ம இந்த மாதிரி இருக்க கூடாது சேஞ்ச் ஆகணும். ஈவன் கேட் கூட லைனா மாறும். சோ இப்ப அதைத்தானே சொல்ல வர அப்படின்னு ஹன்மா கேட்கும்போது ஹன்மா நீ அவன் விஷயத்துல பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரா. பூமே ஆமா அப்படின்னு சொல்லும்போது சோ உனக்கும் தெரியுமா அப்படின்னு ஹன்மா கேட்கும்போது உனக்கு நிறைய வாட்டி ஆச்சர் கொடுத்துட்டேன் அதை நினைக்கும் போது எனக்கு இப்பவும் வருத்தமா இருக்குதுன்னு சொல்லுவாரா. இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மாதிரி டெப்போ அவரோட பையனை பத்தி பேசிட்டு இருக்கும்போது உமா அப்பதான் பிக்ல பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. 1 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி வந்த ஒருத்தன் மாடர்ன் டைம்ல ரிவ்யூ ஆயிருக்கான். இதை பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்கும்போது பார் டெண்டர் இருப்பாரு அவர்கிட்ட டெப்போ வந்து பேப்பரும் பேனாவும் கொண்டு வாங்கன்னு சொல்லும்போது பேப்பர் பேனாவும் கொண்டு வர தருவானா. இதுல ஒரு கால்குலேஷன் போட்டு பார்த்துட்டு நமக்கு அவனை வின் பண்றதுக்கு 38 மில்லியன்ல ஒரு சான்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்லும்போது நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குதுல வந்து கார்டு நமக்கு கொடுத்த ஒரு சான்ஸ் நினைச்சுக்கிட்டு வேலையில யாரு ஸ்ட்ராங்கஸ்ட் ப்ரூவ் பண்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் சான்ஸா இருக்கும். அதுல இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது மார்னிங் வந்து பாக்கி ட்ரைனிங் எடுத்துட்டு போனா பிக்கல் ஆட்டோனா இமேஜின் பண்ணி சண்டை போடலாம்
அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது நானும் எக்ஸைட்டா பிக்ல வந்து இமேஜின் பண்ண முடியல. நான் பிக்ல எந்த தடவை பாத்துருந்தாலுமே கூட இமேஜின் பண்றதுக்கு அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குது. அந்த பங்கருக்குள்ள ரெட்ஸுமே வருவாரா, அந்த ரெட்ஸ் பாக்கி கிட்ட தான் உன்னோட ட்ரைனிங் ரவுண்டா பாக்கிமே ரெட்ஸ் பார்த்து எனக்கு இது பெரிய பாடம் கத்துக்கிற மாதிரி இருக்குது. அந்த பிக்லோட ஸ்ட்ரென்த்துக்கு பக்கம் கூட வர மாட்டேன். அந்த பிக்ல எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படின்னு ரெட்ஸ் பார்த்து கேட்கும்போது அவன் என்கிட்ட ஃபுல் பொட்டன்ஷியல் கொடுத்தா சண்டை போட்டான்னு நினைக்கிறேன். அது காட்சி கூட தெரியாதுன்னு சொல்லும்போது பாக்கி அதெல்லாம் கேட்டு அவனோட ஃபுல் எக்ஸைட்மெண்ட்ல ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். அவன் ஒருத்தர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படிங்கிறது தெரியாம அவங்களோட சண்டை போட போறேன். அவனோட ஃபுல் பொட்டன்ஷியல் நான் சண்டை போட்டு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவானா. கேட்ட ரெட்ஸ் கொஞ்ச நேரம் கண்ணு பிடிங்கிருக்க, நீ மென்டலா சண்டை போட ரெடி ஆயிட்டேன், நான் அவனை டோக்குவாட்ட கேட்டு சண்டைக்கு ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லுவாரா. யாருக்கு அரேஞ்ச்மெண்ட்லாம் தேவைப்படுது, காலையில் அவங்க கூட ஃபைட் பண்ண போறேன் சொல்லுவானா. பிச்சு இவ்வளவு நேரம் பாக்கிட்ட பேசினதை பாக்கியாவே நினைச்சிருக்க மாட்டாரு. இவ்வளவு நேரம் யூஜி விட்டு தான் பேசின மாதிரி இருந்திருக்கும். நான் அண்டர் கிரவுண்ட் யாரோ ஒருத்தர் எல்லா பாக்கையும் உடச்சு போட்டுட்டு ரெட்ஸ் போய் பாக்குற மாதிரி இருக்கும். அதுல இந்த எபிசோடுமே எண்டாகுது.